உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கா? அப்படி ஃபெயிலியர் ஆயிட்டு இருந்தா என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும்? அப்படி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்க கிட்னியை எப்படிலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் எஸ்தர். வெல்கம் டு தாரா டாக்ஸ். A pair of kidney நம்மளுடைய லோயர் பேக்ல இருக்குங்க. இந்த கிட்னியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்ல வர வேஸ்ட் பார்ட்டிகல்ஸை பியூரிஃபை பண்ணி யூரின் வழியா அதை எக்ஸ்கிரீட் பண்ணிடும். கிட்னி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிபி லெவல் அதாங்க பிளட் ப்ரெஷரை கூட நார்மலாக வச்சுக்க கிட்னி தாங்க முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ரத்த அளவையும் நார்மலாக வச்சுக்க இந்த கிட்னியும் ஒரு காரணமாக தான் இருக்கு. நீங்க சாப்பிட்ற விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்லை டைரக்டா வர சன்லைட்ல இருந்து கிடைக்கிற விட்டமின் டியா இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்றதுக்கும் இந்த கிட்னி நமக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம பாடியில எக்ஸஸ் யூரிக் ஆசிடை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்ம பாடியில இருக்கிற மினரல்ஸ், அதாவது கால்சியம், சோடியம், பாஸ்பரஸ், இது எல்லா மினரலையும் நம்ம உடம்புல போதுமான அளவு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல வச்சுக்கவும் இந்த கிட்னி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த கிட்னி ஃபெயிலியர்ல ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் காட்டவே காட்டாதுங்க. அதனால தான் இது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்மளுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுதான்னு தெரிஞ்சுக்க ஒரு சில சிம்டம்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல ஃபர்ஸ்ட் யூரின் சேஞ்சஸ். என்னென்ன மாதிரியான யூரின் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஹியூமன் 6 to 10 டைம்ஸ் யூரின் போவாங்க இல்லையா? இல்லை அதை விட ரொம்ப அதிகமாக ஒருத்தவங்க யூரின் போகிறாங்க. அதே போல் ரொம்ப கம்மியான அளவு யூரின் உங்களுக்கு வெளியாகுதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கிட்னியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குன்னு வின்டர் டயத்தில், நல்லா மழை பெய்கிற டயத்தில் எனக்கு ரொம்ப யூரின் போகுது, இது கிட்னி ஃபெயிலியராக இருக்குதுன்னு நினச்சி பயப்படவும் வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டாக உங்களுக்கு யூரின் வரும், ஆனால் யூரின் போகும்பொழுது பார்த்தா அந்தளவுக்கு உங்களுக்கு யூரின் குவான்டிட்டி வராது. அப்படி இல்லைன்னா யூரின் போகும்பொழுது நிறைய நுரைகள் உங்களுக்கு காணப்படும். யூஸ்வலாக யூரின் போகும்பொழுது நுரைகள் காணப்படும், அது உண்மைதான். ஆனால் இந்த நுரைகள் சோப்பெல்லாம் போட்டு சர்ஃபெல்லாம் போட்டு நல்லா உங்களுக்கு நுரை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நுரைகள் போல காணப்படலாம். அப்படி இல்லைன்னா யூரின் போனப்புறம் ரொம்ப ஃபவுல் ஸ்மெல்லிங், ஒரு கெட்ட துர்நாற்றம் உங்களுக்கு காணப்படலாம். உங்க உடம்புல இருந்து புரோட்டீன், அதாவது புரதச்சத்து யூரின்ல வெளியானாலும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு காணப்படும். யூஸ்வலாக ஒரு பர்சன் யூரின் போன அப்புறம் அதில் உள்ள நுரைகள், அதாவது ஃபோம், கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும். ஆனால் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த நுரைகள் ரொம்ப அதிகமாக காணப்படும். அதே நேரத்தில் அது மறைய ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே போல் யூரின் போகிற இடங்களில் பர்னிங் சென்சேஷன் இருந்தாலும் இது ஒரு கிட்னி ஃபெயிலியருக்கு உண்டான சிம்டம்ஸ் தான். நம்பர் 2, ஸ்வெல்லிங் இன் த ஆங்கிள், அதாவது உங்களுடைய கால்களில் வீக்கங்கள் காணப்படலாம். அதே போல பஃபினஸ் அண்டர் த ஐஸ், உங்களுடைய கண்களுக்கு கீழே ஒரு வீக்கம் காணப்படலாம். கிட்னியோட வேலையே எக்ஸஸா இருக்கிற ஃப்ளூயிடை வெளியேற்றி நம்மளுடைய பாடியில் இருக்கிற மினரலை பேலன்ஸ்டா வச்சுக்கிறது தான், லைக் சோடியம். ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சோடியத்தை ஒழுங்காக ஃபில்டர் பண்ணாமல் இது பாடியில் கிராவிட்டி மூலியமா காலில் உங்களுக்கு போய் தங்குது. அதனால உங்களுக்கு கால்களில் வீக்கம் காணப்படுது. ஒரு சில பேருக்கு இந்த ஆங்கிள் ரீஜியன்ல ஸ்வெல்லிங் காணப்படும். அது இடிமானாலையும் காணப்படலாம். அது பிட்டிங் இடிமா, அதாவது லிங்கா இருக்கிற ஏரியாவை நீங்க அமுக்கும் பொழுது ஒரு பெண்ட் உங்களுக்கு காணப்படும். இது ஒரு லிவர் டிசீஸ்னால உங்களுக்கு வரலாம். நம்பர் 3, பேக் பெயின். பேக் பெயின் காமனா எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, நம்மளுடைய போஸ்டர் சரியா இல்லைன்னா கூட உங்களுக்கு பேக் பெயின் வரும். ஆனா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பேக் பெயின் வரும். இதை ரெண்டையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிட்னில வர பேக் பெயின் இன்டர்மீடியட் பெயினா இருக்கும், அதாவது சடனா வரும், சடனா போயிடும். ஆனா இந்த போஸ்டர் மூலியமா வர பேக் பெயின் நீங்க எப்பயாவது மாறி உட்கார்ந்து இருந்தா, ஒரு மாதிரி கூணு போட்டு உட்கார்ந்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேக் பெயின் வரும். கிட்னி ஃபெயிலியர்னால வர பேக் பெயின் கிட்னி இருக்கிற ஏரியால பெயின் ஆரம்பிச்சு அது ஸ்டொமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறம் பெல்விக் ஏரியாவுக்கு டிராவல் பண்ணும். ஆனா உங்களுடைய நார்மல் பேக் பெயின் வெறும் பேக்ல மட்டும்தான் உங்களுக்கு பெயின் இருக்கும். கிட்னி ஃபெயிலியர்னால வர பேக் பெயினோட உங்களுக்கு ஃபீவர், வாமிட்டிங், கோல்ட் எல்லாம் காணப்படும். நார்மல் பேக் பெயின்ல உங்களுக்கு அது எதுவுமே இருக்காது. அதே போல கிட்னி 2 கிட்னிலையும் தான் வலிக்கும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தா ஒரு கிட்னி இடத்துல மட்டும் வலிக்கக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. நம்பர் 4, டயர்ட்னஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு கூட இந்த கிட்னி இம்பார்ட்டண்டா தான் இருக்கு. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியானா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டயர்ட்னஸ் காணப்படும் இல்லையா? ஆனால் எல்லா டயர்ட்னஸையும் இந்த கிட்னி ஃபெயிலியர் டயர்ட்னஸோட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதை எப்படி அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிளட் டெஸ்ட் மூலியமாக நீங்கள்
லோ ஹீமோகுளோபின் லெவலோ இல்லை லோ ஆர்பிசி லெவலோ நீங்கள் பார்க்கும் பொழுது டெஃபினட்டாக இது எதனால ஏற்பட்ட டயர்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 5, இச்சிங் ஆல் ஓவர் த பாடி. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்கின்ல கலர் டிஸ்கலரேஷன்ஸ், அதாவது எல்லோலேருந்து ப்ரௌன் கலராக உங்கள் ஸ்கின் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய கிட்னியோட வேலையே கெட்ட ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது தான் இல்லையா? ஆனால் இந்த கிட்னி அதோடைய வேலையை செய்ய விடாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆன அப்புறம் நம்ம உடம்புல கெட்ட ரத்தம் எங்கே பார்த்தாலும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுடைய பாடியில் இந்த இச்சிங் காணப்படுது. இந்த இச்சிங் ஒரு சில பேருக்கு குறிப்பாக ஒரு பார்ட்டில் மட்டும் உங்களுக்கு இச்சிங் இருக்கலாம், இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு இச்சிங் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு ஸ்கின் டிஸ்கலரேஷன்ஸ், அதாவது உங்களுடைய ஸ்கின் எல்லோ கலராகவோ இல்லை ப்ரௌன் கலராகவோ மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ட்ரைனஸ் ஆஃப் த கிட்னி irrespective ஆஃப் த சீசன், அதாவது ஒரு சில பேருக்கு வின்டரில் ட்ரைனஸ் இருக்கும். அது இல்லாமல் எல்லா சீசன்லையும் அவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரைனஸாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 6, உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லை டயாபெட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலான்னு ஒரு சிம்பிளான 5 பாயிண்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்பர் 1, ட்ரிங்க் எனாஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். நான் எனாஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் டாக்டர் குடிக்கிறேன்னு நீங்கள் எல்லாரும் என்கிட்டயும் வந்து சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எனாஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ அளவுக்கு குடிக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற யூரின் கிளியர் கலரில், அதாவது தண்ணி போல் கிளியராக இருக்கணும். எல்லோவாவோ ஆரஞ்சாவோ ரெட்டாவோ இருக்கக்கூடாது. நம்பர் 2, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஆன்டிபயோட்டிக்கும் எந்த பெயின் கில்லரும் அதே போல் எந்த ஸ்டீராய்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் unless or until it's necessary. நம்பர் 3, கிரியாட்டின் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுனாலும் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்படி கிரியாட்டின் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய டயட்டில் ப்ரோட்டீனை குறைச்சிக்கங்க. கிரியாட்டின்னா உப்பு. இந்த உப்பு லெவலை கண்டுபிடிக்க நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது, அதே போல் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 4, ஜங்க் ஃபுட்ஸ். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்றது மூலிமா ஆல்ரெடி பியூரிஃபை பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த கிட்னிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவான ஒர்க் லோட் கொடுத்து அதை இன்னுமே சீக்கிரம் கெட்டு போக பண்ணுறீங்க. ஸோ அதை கைண்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்பர் 5, KFT டெஸ்ட், அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய கிட்னி நல்லா இருக்கா இல்லை இந்த கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு வரப்போகுதான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டெஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு 350 to 450 ரேஞ்சில் தாங்க உங்களுக்கு ஆகும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா? அதனால முன்கூட்டியமாகவே இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து உங்களுடைய கிட்னி பத்திரமா இருக்குதான்னு பார்த்துக்கங்க. தேங்க்யூ.